வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஹிருனிகா 3 வருட கடூழிய சிறை தண்டனை. ஜூலை முதல் பேருந்து கட்டணம் குறையும். தேர்தலுக்கு தயாராகுங்கள், வெளியான அறிவிப்பு. இணையதளமூடாக நிதி மோசடி, 115 இந்தியர்கள் கைது. தேசிய நிகழ்ச்சி நிரல் பிரஜைகளின் பங்கேற்புடன் வகுக்கப்பட வேண்டும், சஜித் தெரிவிப்பு. அஸ்வசிம திட்ட கொடுப்பனவுக்கு 11.6 பில்லியன் ரூபாய் விடுவிப்பு. மாலைதீவு ஜனாதிபதிக்கு பில்லி சூனியம், 2 அமைச்சர்கள் கைது. 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றத்திலிருந்து சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் கைவிடல் அடையாளம் பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவை சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதே நேரம் இந்த தீர்ப்புக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேன்முறையீடு செய்ய இருப்பதாக ஹிருனியாவின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இந்த மாத இறுதிக்குள் இலங்கையின் தேசிய கட்டமைப்புக்கு சூரிய சக்தி மூலமான மின் உற்பத்தி 1000 மெகா வோல்ட்டாக அதிகரிக்கும் என மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அதில் 944 மெகா வோல்ட்ஸ் மின்சாரம் கூரை மீது பொருத்தப்பட்டுள்ள சூரிய சக்தி கட்டமைப்பு ஊடாக பெறப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருட இறுதிக்குள் கூரையின் மீது பொருத்தப்பட்ட சூரிய சக்தி மூலமான மின் கட்டமைப்பின் ஊடாக 1000 மெகா வோல்ட்ஸுக்கும் அதிகமான உற்பத்தி பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணத்தை 5% குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறைஞ்சபட்ச பேருந்து கட்டணம் 28 ரூபாயாக குறைக்கப்படும் என்றும் இந்த கட்டண திருத்தம் எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்துக்கு அமைய பேருந்து கட்டணங்களை திருத்துவது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் மற்றும் பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கிடையில் போக்குவரத்து அமைச்சில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கலந்து கொண்டது. இந்த கலந்துரையாடலின் பின்னர் பேருந்து கட்டணத்தை 5% குறைப்பதற்கு இரு தரப்பினரும் இணைக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிரியரஞ்சித் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாகவும் அதற்காக தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தமது திணைக்களத்துக்கு அறியப்படுத்தியுள்ளதாக அரச அச்சகமா அதிபர் கங்கானி லியனகே தெரிவித்துள்ளார். தமது செய்தி சேவைக்கு வழங்கிய சேவையின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியை தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிடும் பட்சத்தில் அதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி அல்லது அக்டோபர் 16ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அண்மையில் அறிவித்திருந்தது. அதன்படி ஜனாதிபதியை தெரிவு செய்வது தொடர்பாக சட்டவாக்கத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு கோரல் உரிய காலப்பகுதிக்குள் நடைபெறும் என அந்த ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து இணையதளமூடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு 115 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பல பகுதிகளிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்பின் போது குறித்த 115 பேர் கைதாகியிருந்தார்கள். தலங்கமம், மாதிவல மற்றும் நீர்கொழும்பு, கொச்சிக்கடை ஆகிய பகுதிகளில் வைத்து இவர்கள் கைதாகியுள்ளார்கள். கைதானவர்களிடமிருந்து மணிக்கரடி, கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை இணையதளமூடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் கடந்த திங்கட்கிழமை நீர்கொழும்பு, கொச்சிக்கடை பகுதியில் வைத்து 33 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கைதானவர்கள் பாகிஸ்தான், நேபாளம், மலேசியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையான தரவுகளை நாட்டுக்கு வழங்க முடியாத ஒரு தலைமைத்துவத்தை தொடர்ந்தும் அதிகாரத்தில் இருக்க அனுமதி வழங்குவதா இல்லையா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்ச தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 266வது கட்டமாக ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை களத்துறை பகுதியில் நேற்று வழங்கி வைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நமது நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டதாக தெரிவித்து வருகின்றார்கள். சர்வதேச நிதி மதிப்பீட்டகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சுயாதீன நிறுவனங்களை உரிய மதிப்பீடுகளின் பிரகாரம் அறிவிப்பை விடுவிக்கும். இந்த நிறுவனங்கள் அறிவியல் புள்ளிவிவர தரவுகளை மையமாக வைத்து நீதித்துறையில் பொருளாதார பின்னணியில் எவ்வாறு செயற்படுகிறது என்பதை கண்டறிந்து அதன் நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்களை ஒப்பிட்டு வங்குரோத்து நிலையிலிருந்து வெளிவந்து விட்டதா இல்லையா என்பதை முடிவு செய்யும். எனவே தூர நோக்கத்துடன் தேசிய நிகழ்ச்சி நிரல் வழங்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரஜைகள் பங்கேற்பு ஆட்சி முறையே தற்போது யுகத்தின் தேவைப்பாடாக உள்ளது. கடந்த காலம் முதல் அண்மை காலம் வரை இந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் தேசிய நிகழ்ச்சி நிரல்களில் தமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவே தயாரித்து வந்துள்ளார்கள். இந்நிலையில் தேசிய நிகழ்ச்சி நிரல் பிரஜைகளின் பங்கேற்புடன் வகுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார்.
ஆசிரியர் சேவையை அத்தியாவசியமான சேவையாக பிரகடனப்படுத்த முடியாது என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட பேராசிரியர் சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பணி புறக்கணிப்பு தொடருமாக இருந்தால் ஆசிரியர் சேவையை அத்தியாவசியமான சேவையாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த விடயம் தொடர்பிலான சட்ட விளக்கத்தை அறிந்து கொள்ளும் நோக்கில் எமது செய்தியாளர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட பேராசிரியர் சர்வேஸ்வரனை தொடர்பு கொண்டு வினவிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அஸ்விஸ்ம நலம்புரி திட்டத்தின் கீழ் இந்த மாதத்துக்கான இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளின் கீழான கொடுப்பனவு பணியாளர்களின் வங்கிக் கணக்குகளின் வைப்புச் செய்வதற்கான நலம்புரி நன்மைகள் சபை 11.6 பில்லியன் ரூபாயை விடுவித்துள்ளது. இதன்படி 6,22,495 பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் பணம் வைப்பிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அஸ்விஸ்ம நலம்புரி கொடுப்பனவுக்கான வேலை திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட மற்றும் இடைநிலை பாதிப்புகளை எதிர்கொண்ட பிரிவுகளின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கான விசேட கொடுப்பனவு வழங்குவதற்கான காலத்தையும் இந்த டிசம்பர் மாதம் வரையில் நீடிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவுறுத்தியுள்ளார். இதன்படி பாதிக்கப்பட்ட மற்றும் இடைநிலை பாதிப்புகளை எதிர்கொண்டவர்களுக்கான 5,000 ரூபாய் விசேட கொடுப்பனவை எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரையில் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மிக வறுமை மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழானவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு தொடர்ச்சியாக வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவரும் ஆணையாளருமான ஜெயந்த விஜயரட்ன தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க பகுதியில் உள்ள பொதிகளை பரிமாற்ற நிலையம் ஒன்றிலிருந்து 185 மில்லியன் ரூபாய் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி 2 கிலோகிராமுக்கும் அதிக நிறையுடைய கொக்கைன் போதைப் பொருளும் 2 கிலோகிராமுக்கு அதிக நிறையுடைய குஷக போதைப் பொருட்களும் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. இந்த போதைப் பொருட்கள் 6 பொதிகளில் பொதி செய்யப்பட்டிருந்ததாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாடசாலைகளில் காணப்படும் சிற்றுண்டி சாலைகளில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம் தொடர்பில் ஆராயப்பட உள்ளது. அவ்வாறான சிற்றுண்டி சாலைகளில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களில் தரம் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் பொது சுகாதார பரிசோதனைக்கு அறிவித்தல் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலி. டெல்லி விமான நிலையத்தில் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக விமான நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு தீயணைப்பு படையினர், காவல்துறையினர் மற்றும் விமான நிலைய அதிகாரிகள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் மேற்கூரையை சரி செய்யும் வரை விமான சேவைகள் ரத்து செய்யப்பட உள்ளதாக இண்டிகோ விமான நிலையம் அறிவித்துள்ளது. இவ்விமான நிலையத்துக்கு குறைந்தளவிலான பயணிகளை வந்து செல்கின்றார்கள். இந்த விபத்து காரணமாக பல பயணிகளது வாகனங்களும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாலைதீவு ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த முகமது முய்சு கடந்த ஆண்டு மாலைதீவில் ஜனாதிபதியாக பதவியேற்றார். பதவியேற்றிலிருந்து இந்திய படைகளை வெளியேற்றுவது உட்பட பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் ஜனாதிபதி முஸ்பு சீன ஆதரவாளராக பார்க்கப்படுகிறார். இந்நிலையில் ஜனாதிபதி முஸ்புவுக்கு எதிராக பிளாக் மேஜிக் மூலம் பில்லி சூனியம் வைக்க முயன்றதாக தெரிவித்து அவரது கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்கள் அந்நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பதவி வகிக்கும் ஷாம்னா சலீம் மற்றும் ஜனாதிபதி அலுவலகத்தில் அமைச்சராக பணியாற்றி வரும் அவரது கணவர் ஆதம் ரமீஸ் ஆகிய இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த இருவரும் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் 7 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் அணித்தலைவராக ரோஹித் சர்மா சாதனை ஒன்றை படைத்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிராக 20-20 உலகக்கிண்ண அரையிறுதிப் போட்டியில் அவர் அபாரமாக விளையாடி 39 பந்துகளில் 57 ஓட்டங்களை பெற்றார். அவர் அபாரமான துடுப்பாட்டத்தினால் இந்திய அணி 20 ஓவர்கள் நிறைவில் 171 ஓட்டங்களை பெற்றது. இந்த போட்டியில் 57 ஓட்டங்களை பெற்ற ரோஹித் சர்மா இந்திய அணித்தலைவராக 5000 ஓட்டங்களை கடந்த என்ற மைல்கல்லை சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன்னர் 4 இந்திய அணித்தலைவர்கள் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் உள்ளடக்கி அணித்தலைவர்களாக 5000 ஓட்டங்களை மைல்கல்லை கடந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது 5வதாக ரோஹித் சர்மா இந்த பட்டியலில் இணைந்துள்ளார். அவர் அணித்தலைவராக 122 போட்டிகளில் 5033 ஓட்டங்களை குவித்து 5வது இடத்தில் இடம் பிடித்துள்ளார். இதேவேளை விராட் கோலி 250 போட்டிகளில் விளையாடி 12,883 ஓட்டங்களை பெற்று முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பாடப்புத்தகத்தில் நடிகை தமன்னா பெற்றோர் கடும் எதிர்ப்பு. இந்தியாவில் தனியார் பாடசாலை ஒன்றில் 7ஆம் தர பாடப்புத்தகத்தில் நடிகை தமன்னா பற்றிய பாடம் உள்வாங்கப்பட்டுள்ளது. இதற்கு மாணவர்களின் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். அந்த பாடப்புத்தகத்தில் சிந்து மொழி பேசும் மக்களின் கலாச்சாரத்தை விளக்கும் வகையிலான பாடம் இணைக்கப்பட்டுள்ளது. அதில் ஹிந்தி நடிகர் ரவீன் சிங் மற்றும் நடிகை தமன்னா ஆகியோர் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து தகவலறிந்த பெற்றோர் தமன்னா பற்றிய பாடம் தொடர்பாக பாடசாலை வாட்ஸ்அப் குழுவில் கேள்வி எழுப்பினர். அதற்கு முறையான பதில் கிடைக்காமல் பாடசாலையின் அதிபரை சந்தித்து விளக்கம் கேட்டுள்ளார்கள். அதற்கு பாடசாலை நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து சரியான விளக்கம் வழங்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த பெற்றோர் கர்நாடக கல்வி பணியகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார்கள். சில பெற்றோர் தமன்னா பற்றிய பாடத்தை நீக்காவிட்டால் குறித்த தனியார் பாடசாலையிலிருந்து தங்களது பிள்ளைகளையும் வேறு பாடசாலைகளுக்கு மாற்றப் போவதாக எச்சரிக்கை விடுவித்துள்ளனர். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.